கடந்த 12ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு அந்த இனப்படுகொலையிலிருந்து உயிர் தப்புவதற்காக இறுதிக்கால பகுதியிலே 2009 இறுதிக்கால பகுதியிலே தமிழ் மக்கள் கஞ்சியை உணவாக உட்கொண்டு தங்களுடைய உயிர்களை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அதை நினைவு கூறுகின்ற முகமாகவும் இனப்படுகொலைக்கு நீதியை கூறுகின்ற முகமாகவும் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற நோக்கத்தோடு வடகிழக்கெங்கும் ஒவ்வொரு வருடமும் மே மாதத்திலே தமிழர்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி மற்றவர்களுக்கும் பரிமாறி இந்த விடயங்களை மீள நினைவுபடுத்திக் கொள்வது வழமையாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே கடந்த 12ஆம் தேதி இவ்வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவேந்தலை வடகிழக்கு மக்கள் அனுஷ்டிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்த நிலைமையிலே சம்பூரில் இருக்கக்கூடிய புவன கணபதி ஆலயத்தில் இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற போலீசார் அந்த கஞ்சி காய்ச்சுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஹரிஹரகுமார் அவர்களையும் மற்றும் சுஜானி மற்றும் விஜிதா அக்காவையும் மற்றும் அவருடைய மகளை எந்த விதமான குற்றங்களும் செய்யாத நிலைமையிலே அவர்கள் அங்கு சென்று முதலில் அச்சுறுத்தி இருந்தார்கள். பின்னர் இரவு வேளையிலே அந்த இடத்தில் சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது கூட கைது செய்யவில்லை. உண்மையிலே அவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது கைது செய்திருக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் அன்று நள்ளிரவு வேளையிலே வீடுகளில் சென்று பெண்களோடு மிகவும் ஒரு மூர்க்கத்தனமான முறையிலே நடந்து கொண்டு அவர்களை வீடுகளிலே வைத்து கைது செய்து கொண்டு நீதிமன்றத்திலே நிறுத்தியிருந்தார்கள். நீதிமன்றத்திற்கு பிழையான தகவல்களை வழங்கி பொய்யான தகவல்களை வழங்கி நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி இந்த 4 பேரையும் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழே பிணை இல்லாமல் வெளிவர முடியாமல் தடுத்து வைக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச தூதரகங்கள் மற்றும் வடகிழக்கு மற்றும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் பல்வேறுபட்ட கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்த நிலைமையிலே நாங்களும் நாடாளுமன்றங்களில் பல்வேறுபட்ட எதிர்ப்பு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்த நிலைமையிலே கட்சி பேதங்களின்றி பல கட்சிகளும் அந்த எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்த நிலைமையில் அதற்கு பிற்பாடு கடந்த 16ஆம் தேதி இங்கே நீதிமன்றத்திலே எங்களுடைய முஸ்லீம் சட்டத்தரணிகள் சஜிதீன் அவர்களுடைய தலைமையிலான குழுவினர் ஒரு நகல்தல் பத்திரத்தை இங்கே தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே வருகை தந்திருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஸ் அவர்களுடைய சமர்ப்பணத்தினை அடுத்தும் இந்த இஸ்லாமிய முஸ்லீம் சட்டத்தரணிகள் 10 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய அவர்களுடைய அந்த வாதத்தின் அடிப்படையிலும் அந்த நியாயங்களை ஏற்றுக்கொண்ட கௌரவ நீதிமன்று இவர்களை அந்த ஐசிசிபிஆர் இதிலிருந்து விடுவித்திருந்தது. அதே நேரத்திலே பின்னர் சஜுடீன் அவர்கள் செய்த நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் அவர்களுக்கு 17ஆம் தேதி பிணை வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அதுக்கு பின்னர் சரிநாடு என்ற காரணத்தினால் அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்படவில்லை. இன்றைய தினம் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்த இந்த முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கும் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த பிரதேசத்து மக்கள் வடகிழக்கைச் சேர்ந்த சிவில் சமூகங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கைது சம்பவம் இதனை காட்டுகிறது என்று சொன்னால் போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை. தமிழ் மக்கள் மீதான நடைபெற்ற படுகொலைகளுக்கும் நீதி கொடுக்கப்படவில்லை. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்படவில்லை. அந்த ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட போவதும் இல்லை. தமிழர்கள் அடங்கி ஒடுங்கி அடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் போலீசாருடைய இந்த கைது நடவடிக்கைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற செயல்பாட்டை இந்த மக்கள் செய்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஒடுக்குமுறை வெளியே வந்திருக்காது. இந்த கஞ்சி காய்ச்ச முற்பட்டதனால் சாதாரணமாக இன்று ஏழைகளுடைய 90% இன்று ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஏழைகளுடைய நாளாந்த சாப்பாடு கஞ்சியாகத்தான் இருக்கிறது. அந்த கஞ்சியை காய்ச்சுவதே குற்றம் என்ற நிலை ஆகிவிட்டிருக்கின்றது. அது ஒரு சமய நிகழ்வாகத்தான் அவர்கள் அதை செய்திருந்தார்கள். அவ்வாறு இருந்தும் கூட அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஒடுக்குமுறை வெளிப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த வகையிலே நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். அது ஜனநாயக ரீதியாக கஞ்சி காய்ச்சுவது என்பது ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அடைக்கும் முறைக்குள் அடிமைகளாக நாங்கள் வாழ முடியாது. இந்த மண்ணிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும்
பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். போருக்கு பிற்பாடு தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ எந்த தீர்வும் வழங்க வேண்டியதில்லை என்பது சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மக்கள் சிங்கள மக்களோடு ஐக்கியமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்காமல் ஒடுக்குமுறை ஊடாக போலீஸ் இயந்திரம் இராணுவ இயந்திரங்கள் ஊடாக துப்பாக்கி முனையிலும் இந்த சட்டத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு எங்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் ஒருபொழுதும் அடிமைகளாக இருக்கப் போவதில்லை என்பதற்கு இந்த கஞ்சி காய்ச்சுகிற போராட்டமே ஒரு உதாரணம். ஆகவே கஞ்சி காய்ச்சுவதும் ஒரு பூ எடுத்து வைப்பதும் கூட ஒரு போராட்டம்தான். ஆகவே நாங்கள் வன்முறைகளை கையில் எடுக்காமல் வன்முறைகளுக்கு இடமளிக்காமல் தொடர்ந்தும் இந்த இலங்கையினுடைய 75 வருடம் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய இடைவெளியை உருவாக்கி இனக்குரோதத்தை உருவாக்கி இன அழிப்பு வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிற இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒரு மனவருத்தமான விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு ஒரு நேற்றைய முன்தினம் தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற 15வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு மண்ணிலே அந்த இறுதி யுத்தம் இனப்படுகொலை நடைபெற்ற மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த 15வது ஆண்டிலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டு குழுவினர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள். எங்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்று தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே உள்ளக விசாரணையில் நீதி கிடைக்காது என்கின்ற விடயத்தையும் தெளிவாக சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்காலுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்த நிலையில் கூட அந்த ஏற்பாட்டு குழுவினர் தங்களுடைய அந்த அறிக்கையிலே உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு மறைத்திருக்கிறார்கள். இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றாக கூடி அழுகிறோம், ஒன்றாக திரட்டுகிறோம் என்பதற்காக திரட்டுகிறவர்கள் நல்ல நோக்கத்திற்காக திரட்டுகிறார்களா என்பதை எங்களுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் மீது நடந்தது சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற வார்த்தை தான் அவர்களுடைய அறிக்கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதம், சிங்கள பௌத்த இனவாதம் தான் இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்கள முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறையை 75 ஆண்டுகளாக முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது. 2009 யுத்தம் முடிந்த பின்னர் முஸ்லீம் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்களால் குறிவைக்கப்பட்டார்கள். 22 லட்சம் முஸ்லீம் மக்களும் ஒரே நாளிலே குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அது சிங்கள பௌத்த பேரினவாத வெறிதான் காரணம், இனவாதம் தான் காரணம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினர் தமிழ் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் ஏன் சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விஷயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதற்கு அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏன் அவர்கள் 15 ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. ஆகவே அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயரதிகாரி வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சுட்டிக்காட்ட தவறு இருந்தார்கள், இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்கள் சென்றதற்கு காரணம் இலங்கையினுடைய ஒட்டியாட்சியை நிராகரித்தும் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்தும் தான் முள்ளிவாய்க்கால் வரை சென்று இந்த உயிர் தியாகம் நடைபெற்றிருந்தது. ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் தலைமைகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, எழுத்து மூலமாக இந்திய பிரதமருக்கு கையளித்திருக்கின்ற பொழுது, கடந்த 2016க்கும் 19க்கும் இடையிலே நல்லாட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் தலைமைகள் ஏக்கிய ஆட்சி என்ற அடிப்படையில் ஒரு ஒட்டியாட்சி அரசியல் ஜாப்பு வரைவை தயாரித்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த வரைவுகள் 13ஐ ஏற்க முடியாது என்பதையோ இந்த வரைவு ஒட்டியாட்சிக்குட்பட்டது என்பதையோ சுட்டிக்காட்டி ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த 2 விடயங்களும் ஒட்டியாட்சிக்கு உட்பட்டவை, அதை ஏற்க முடியாது என்பதை ஏன் தெளிவாக சுட்டிக்காட்டப்படவில்லை? ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானமானது 13ஆம் திருத்தச் சட்டத்தையும் மாகாண சபையையும் தான் அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே 15வது ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக சொல்லப்படுகிற பொழுது இவர்கள் ஏன் அதனை செய்ய தவறினார்கள்? இது திட்டமிட்ட ரீதியிலே இந்த முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தலில் மக்கள் பல்லாயிரமாக ஒன்று கூடியதை நாங்கள் வெற்றியாக கருதுகிறோம். ஆனால் அது இலங்கை அரசுக்கும் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஒரு கருவியாக கையாள விரும்புகிற சர்வதேச சமூகத்திற்கும் தான் அது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. இதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாட்டுக் குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பெயர்களே வெளியிலே தெரியாது.
மிக இரகசியமான முறையில் இதற்கு பின்னால் ஒரு சதிக்கும்பல் என்று செயல்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்களை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் மிக பொறுப்புணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.